ஸ்ரீபெரும்புதூர் அருகே இருக்கக்கூடிய மணிமங்கலம் என்ற சிற்றூரில் புகழ்பெற்ற ராஜகோபாலசாமி திருக்கோயில் அமைஞ்சிருக்கு. வரலாற்று புகழ்மிக்க இந்த திருக்கோயில் 1500 ஆண்டு கால பழமையானது. அந்த கோயில் மண்டபத்துடைய தெற்கு சுவருக்கு பக்கத்துல நின்றுட்டு இருக்கேன். நான் கை வச்சிருக்க இந்த சோட்டில் ஏராளமான கல்வெட்டுகள் பொறிக்கப்பட்டிருக்கு. குறிப்பா இந்த கல்வெட்டு 3ஆம் குலோத்துங்க சோழனுடைய 12ஆம் ஆண்டு ஆட்சி காலத்தில் இந்த கல்வெட்டு வெட்டப்பட்டிருக்கு. இந்த கல்வெட்டுல ஒரு அரிய செய்தி ஒண்ணு இங்க நீங்க பாத்தீங்கன்னா தெரியும். திருச்சுரத்து கண்ணப்பன் தூசி ஆதி நாயகனான நீலகங்கரையன் வன்னிய நாயனான உத்தம நீதி கண்ணப்பன் அப்படிங்கிற வாசகம் இந்த கல்வெட்டுல பொறிக்கப்பட்டிருக்கு. இந்த கல்வெட்டுல ராஜராஜ நீலாங்கரையன் அப்படிங்கிற ஒரு நீலகங்கரைய மன்னனை பத்தி சொல்லப்பட்டிருக்கு. இந்த நீலகங்கரையர் வம்சத்துல இந்த ராஜராஜ நீலகங்கரையன் அப்படிங்கிற மன்னர் மிகவும் புகழ்பெற்றவர். இவர் இந்த கோயிலுக்கு திரு அமுத படைப்பதற்காக 600 கோடி நிலத்தை தானமா கொடுத்திருக்காரு. அந்த செய்தியை தான் இந்த கல்வெட்டு தெரிவிக்குது. வன்னிய நாயனான உத்தம நீதி கண்ணப்பன் என்ற சொல்லின் மூலம் தன்னை வன்னியன் என்று பெருமிதத்துடன் கூறிக்கொள்கிறான் ராஜராஜ நீலகங்கரையன். இம்மன்னனது இன்னொரு கல்வெட்டும் இந்த ஆலயத்தில் காணப்படுகிறது. ராஜகோபாலசாமி கோயிலுடைய கிழக்கு பக்க மண்டபச்சுவருக்கு அருகில நின்று பேசிட்டு இருக்கேன். இந்த கிழக்கு மண்டபச்சுவர்ல தான் 3ஆம் குலோத்துங்க சோழனுடைய ஏராளமான கல்வெட்டுகள் இடம்பெற்றிருக்கு. குறிப்பா 3ஆம் குலோத்துங்க சோழனுடைய 28ஆம் ஆண்டுகால ஆட்சி காலத்திலே இந்த கல்வெட்டுகள் பொறிக்கப்பட்டிருக்கு. இந்த கல்வெட்டுகள்லையும் நீலகங்கரை மன்னர்களுடைய குறிப்புகள் இடம்பெற்றிருக்கு. குறிப்பா அந்த வம்சத்தில் மிகவும் புகழ்பெற்றிருந்த ராஜராஜ நீலகங்கரையன் பற்றின குறிப்புகள் இந்த கல்வெட்டுல இருக்கு. இந்த கல்வெட்டுல இருக்க செய்தி என்னன்னா, இந்த கோவிலுக்கு சந்து விளக்கு எரிப்பதற்காக ராஜராஜ நீலகங்கரையன் ஏராளமான பொருளை தானமாக அளித்துள்ளார். அந்த செய்திகள் தான் இந்த கல்வெட்டுகளை இடம்பெற்றிருக்கு. செங்கல்பட்டு அருகே உள்ள திருக்கச்சூர் கச்சபரேஸ்வரர் கோயிலில் ராஜராஜ நீலகங்கரையரின் பல கல்வெட்டுக்கள் உள்ளன. இந்த திருக்கோயிலையும் நீலகங்கரைய மன்னர்கள் பத்தின ஏராளமான குறிப்புகள் இடம்பெற்றிருக்கு. குறிப்பா ராஜராஜ நீலகங்கரையன் பத்தின கல்வெட்டுகள் இந்த கோயில்ல ஏராளமா கிடைச்சிருக்கு. திருக்கச்சூர் திருவால கோயில் நாயனாருக்கு சந்தி விளக்கு எரிப்பதற்கு பிராமணர்களுக்கு பழங்காசுகள் வழங்கிய செய்தியும், திருநந்தா விளக்கரிப்பதற்கு 32 பசுக்களை தானமாக வழங்கிய செய்தியும் இக்கோயில் கல்வெட்டுகளில் இருக்கின்றன. இக்கல்வெட்டுகள் 3ஆம் குலோத்துங்க சோழனின் 13 மற்றும் 22ஆம் ஆட்சி காலத்தில் வெட்டப்பட்டுள்ளன. கச்சபரேஸ்வரர் கோயிலின் இன்னொரு கல்வெட்டு செய்தியின் மூலம் ராஜராஜ நீலகங்கரையன் வெள்ளியினால் செய்யப்பெற்ற எக்காளம் என்ற வாத்தியத்தை திருவால கோயிலுடைய நாயனாருக்கு வழங்கியுள்ளான். பெரும்பார புலியூரின் மேற்கு வாயிலிலும் காஞ்சியில் உள்ள கங்கை கொண்டான் மண்டபத்திலும் தன் வருகையை அறிவிக்கும் வண்ணம் அந்த வாத்தியத்தை பயன்படுத்துமாறு தெரிவித்துள்ளான். 3ஆம் குலோத்துங்கனின் 17வது ஆட்சியாண்டில் வெட்டப்பட்ட கல்வெட்டு ஒன்று கச்சபரேஸ்வரர் கோயிலின் முதல் பிரகாரத்தில் இருக்கிறது. ராஜராஜ நீலகங்கரையன் இக்கோயிலுக்கு திருநடை மாளிகையை கட்டி கொடுத்ததாகவும் நந்தவனம் அமைக்க நிலத்தை தானமாக அளித்ததாகவும் இந்த கல்வெட்டு கூறுகிறது. தாம்பரம் அருகே உள்ள தேனுபுரீஸ்வரர் கோயிலும் ராஜராஜ நீலகங்கரையனின் பெருமையை பறைசாற்றுகிறது. சென்னை மாநகரத்துக்கு மிக அருகிலே இருக்கக்கூடிய மாடம்பாக்கத்தில் அமைந்துள்ள புகழ்பெற்ற தேனுபுரீஸ்வரர் ஆலயம் இந்த ஆலயம்தான். இந்த ஆலயம் மிகவும் பழமையானது. இந்த ஆலயத்துல 1000 ஆண்டுகளுக்கு முற்பட்ட பல கல்வெட்டுகளை பார்க்க முடியுது. அதுல குறிப்பிட்டு சொல்லணும்னா 3ஆம் குலோத்துங்க சோழனுடைய 10வது ஆட்சி ஆண்டு காலத்துல இங்க ஒரு கல்வெட்டு வெட்டப்பட்டிருக்கு. அந்த கல்வெட்டுல ராஜராஜ நீலாங்கரையன் என்ற வன்னியகுல சத்திரிய மன்னனை பற்றிய குறிப்புகள் அந்த கல்வெட்டிலே காணப்படுகின்றன. தேனுபுரீஸ்வரர் ஆலயத்திற்கு அளிக்கப்பட்ட கொடைகளை இங்குள்ள கல்வெட்டின் மூலம் அறியலாம். திருப்போரூர் அருகே சிறுதாவூரில் ஒரு கல் தூணில் பொறிக்கப்பட்டுள்ள கல்வெட்டு தென்னிந்திய கல்வெட்டு தொகுதிகள் என்ற நூலில் வெளியிடப்பட்டுள்ளது. அதில் காளியூர் பெரும்பார புலியூரில் இருக்கும் நீலகங்கரையன் திருமடத்தில் சைவ பிராமணர்களுக்கு உணவளிக்க ராஜராஜ நீலகங்கரையன் வெளியிட்ட ஆணை காணப்படுகிறது. பூந்தமல்லி அருகே குத்தம்பாக்கத்தில் உள்ள சிவன் கோயிலும் ராஜராஜ நீலகங்கரையனின் புகழை தாங்கி நிற்கிறது. ராஜராஜ நீலகங்கரையன் பற்றிய கல்வெட்டுகள் ஏராளமான கோயில்கள் இடம்பெற்றிருக்கு. குறிப்பா
திருமழிசைக்கு மிக அருகிலேயே குத்தம்பாக்கம் என்ற ஊரில் அமைந்திருக்கக்கூடிய திரிபுராந்தக ஈஸ்வரர் கோயிலையும் ராஜராஜ நீலகங்கரையனை பற்றிய கல்வெட்டுகள் இடம்பெற்றிருக்கு. இதோ எனக்கு பின்னால் இருக்க கல்வெட்டுகள் தான் அந்த நீலகங்கரையனை பற்றிய செய்தியை சொல்லக்கூடிய கல்வெட்டுகள். இந்த கோயிலே திருநந்தா விளக்கு எரிப்பதற்காக 48 பசுக்களையும் ஒரு காளை மாட்டையும் ராஜராஜ நீலகங்கரையன் தானமாக கொடுத்துள்ளார். மேலும் தயிர் அமுது படைப்பதற்காக 3 பசுக்களையும் தானமாக கொடுத்திருக்கிறார். அந்த செய்திகள் தான் இந்த கல்வெட்டில் இடம்பெற்றிருக்கு. நீலகங்கரை மன்னர்களில் புகழ்பெற்ற இன்னொருவர் முதலாம் அருணகிரி பெருமாள் நீலகங்கரையர். இம்மன்னரை பற்றிய கல்வெட்டு மாடம்பாக்கம் தேனுபுரீஸ்வரர் ஆலயத்தில் இடம்பெற்றுள்ளது. இந்த வம்சத்தின் பெயர் விளங்கச் செய்த மற்றொரு மன்னரின் பெயர் பஞ்ச நதிவாணன் நீலகங்கரையன் நல்ல நாயனான சோழகங்க தேவன். இவரது கல்வெட்டுக்கள் திருநீர்மலை, திருமழிசை, ஒட்டிவாக்கம், திருக்கச்சூர் போன்ற இடங்களில் காணப்படுகின்றன. சென்னை நகருக்கு மிக அருகிலே இருக்கக்கூடிய புகழ்பெற்ற வைணவ தலங்களில் ஒன்று திருநீர்மலை அரங்கநாத பெருமான் திருக்கோயில். இந்த கோயில் வைணவ தலங்களில் மிகவும் புகழ்பெற்றது என்பதோடு மட்டுமல்லாமல் வன்னியர்களுடைய வரலாற்றை சொல்லக்கூடிய ஆலயங்களிலே இந்த ஆலயம் மிக மிக முக்கியமான ஆலயம். குறிப்பாக இந்த பல்லாவரம், தாம்பரம், அனகாபுத்தூர், பம்மல் போன்ற சென்னை நகரின் மிக முக்கியமான பகுதிகளை ஒட்டி இருக்கிற வன்னியர்களின் பெருமையை சொல்லக்கூடிய முக்கியமான ஆலயம். இந்த ஆலயத்தில் தான் நீலகங்கரையர் என்ற பட்டம் கொண்ட வன்னிய மன்னர்கள் ஆட்சி செய்ததற்கான ஏராளமான கல்வெட்டுகள் இந்த ஆலயத்தில் தான் காணப்படுகின்றன. திருநீர்மலை கோயிலில் காணப்படும் 3ஆம் குலோத்துங்க சோழனின் 34ஆம் ஆட்சி ஆண்டு கல்வெட்டு இந்த நீலகங்கரையனை சோழகங்க தேவன் என்று குறிப்பிடுகிறது. மேலும் திருநீர்மலையில் உள்ள இன்னொரு கல்வெட்டில் இம்மன்னன் தன்னை திருச்சூர் கண்ணப்பன் அபயம் புகான் நீலகங்கரையன் கடக்கன் சோழ கங்கதேவன் என்று குறிப்பிடுகிறான். இவன் சிறந்த வீரன் என்றும் யாரிடமும் அடைக்கலம் பெறாதவன் என்றும் தெரிகிறது. அரங்கநாத பெருமான் கோயிலில் ராமர் சன்னதியில் உள்ள இம்மன்னனின் இன்னொரு கல்வெட்டு மிகவும் முக்கியமானதாகும். ராமர் சன்னதியில ஒரு முக்கியமான கல்வெட்டு இடம்பெற்றிருக்கு. அந்த கல்வெட்டு சொல்ற செய்தி என்னன்னா, இந்த திருநீர்மலைக்கு மிக அருகிலே இருக்கக்கூடிய இன்னொரு ஊர் அனகாபுத்தூர். அந்த அனகாபுத்தூர் அந்த ஊருடைய பழைய பெயர் அணைக்கரை புத்தூர் என்றும் அணைக்கரை சேரி என்றும் அழைக்கப்படுகிறது. அந்த அணைக்கரை புத்தூர்ல இருக்கிற ஏராளமான நிலங்களை கோயிலுக்கு நீலகங்கரையர் மன்னர் ஒருவர் ஒரு கோயிலுக்கு தானமாக அளித்த செய்தி இந்த கல்வெட்டில் இடம்பெறுகிறது. இன்றைய தாம்பரம் பகுதியைச் சேர்ந்த நிலங்களை திருநீர்மலை பெருமாளுக்கு பஞ்ச நதிவாணன் நீலகங்கரையன் தானமாக கொடுத்துள்ளார். திருமழிசை ஜெகநாத பெருமாள் கோயிலும் நீலகங்கரையர்களின் புகழ்பாடும் கோவில்தான். சென்னையின் புறநகர் பகுதியான பூந்தமல்லிக்கு அருகே இருக்கக்கூடிய திருமழிசையில் உள்ள புகழ்பெற்ற ஜெகநாத பெருமாள் கோயிலில் நான் நின்று பேசிட்டு இருக்கேன். இந்த கோயில்ல ஏராளமான கல்வெட்டுகள் காணப்படுகின்றன. குறிப்பாக எனக்கு பின்னால் இருக்க இந்த தெற்கு பக்கச்சு விட்டுற குலோத்துங்க சோழனுடைய 3ஆம் குலோத்துங்க சோழனுடைய 16ஆம் ஆட்சி ஆண்டு கல்வெட்டுகளை பார்க்க முடியுது. இந்த கல்வெட்டுகள்ல நீலகங்கரை மன்னர்கள் பத்தின ஏராளமான குறிப்புகள் கிடைக்கின்றன. குறிப்பாக பஞ்சநதிவாணன் நீலகங்கரையன் என்ற மன்னனை பற்றிய குறிப்புகள் இந்த கல்வெட்டுகளில் நிறைய கிடைக்குது. இந்த திருமழிசையிலே இருக்கக்கூடிய திருமழிசை ஆழ்வார் கோயிலுக்கு இந்த மன்னர் 1650 குழி நிலத்தை தானமாக வழங்கியுள்ளார். இந்த கல்வெட்டுல நீங்க பாத்தீங்கன்னா தெரியும், நீலகங்கரையன் என்ற வார்த்தை தெல்ல தெளிவாக இந்த கல்வெட்டுகளிலே தெரிகிறது. இம்மன்னன் தன் பெயரில் பஞ்சநதி வாண சதுர்வேதி மங்கலம் என்ற அகரஹாரத்தை ஏற்படுத்தி அதனை பிராமணர்களுக்கு தந்திருக்கிறான். அதற்கான கல்வெட்டு ஆதாரம் ஜெகநாத பெருமாள் கோயிலில் காணப்படுகிறது. ஜெகநாத பெருமாள் கோயிலின் தெற்கு பக்க சுற்றுடைய இன்னொரு பகுதியிலையும் நீலகங்கரைய மன்னர்களை பற்றின குறிப்புகள் காணப்படுது. இந்த கல்வெட்டுல பஞ்சநதி நீலகங்கரையன் என்ற மன்னர் தன்னுடைய பெயரிலேயே ஒரு சதுர்வேதி மங்கலத்தை ஏற்படுத்தி அந்தணர்களுக்கு தானமாக கொடுத்திருக்கிறார். அந்த செய்தி இங்க இருக்க கல்வெட்டுகள் இருக்கு. இந்த கல்வெட்டிலையும் நீலகங்கரையன் என்ற பெயரை தெளிவாக காண முடியும். திருக்கச்சூரில் மலைக்குன்றின் மீது அமைந்துள்ள மருந்தீஸ்வரர் ஆலயமும் பஞ்சநதி வாண நீலகங்கரையனின் புகழுக்கு சாட்சி கூறுகிறது. செங்கல்பட்டுக்கு அருகிலே திருக்கச்சூரில் அமைந்திருக்கக்கூடிய இன்னொரு புகழ்பெற்ற ஆலயம் மருந்தீஸ்வரர் ஆலயம். இந்த ஆலயமும் பாடல் பெற்ற சிவஸ்தலம் என்ற பெருமையுடையது. இந்த ஆலயத்திலும் நீலகங்கரை மன்னர்களை பற்றிய குறிப்புகள் காணப்படுகின்றன. குறிப்பா இந்த கல்வெட்டுல நீலகங்கரை பற்றிய செய்திகளை அறிய முடிகிறது. இதுல பாத்தீங்கன்னா தெரியும், திருச்சுர கண்ணப்பன் பஞ்ச நதி வாணனான நல்ல நாயகனான அப்படின்னு அந்த நீலகங்கரை மன்னர் பத்தின கல்வெட்டு இதுல ரொம்ப தெளிவா தெரியுது. இந்த கோயிலுக்கு இவர் படிகள் கட்டி கொடுத்திருப்பதை இந்த கல்வெட்டு தெரிவிக்கிறது. பிள்ளையார் நீலகங்கரையர் என்ற மன்னரும்
இந்த வம்சத்தில் குறிப்பிடத்தக்கவராக விளங்குகிறார். இம்மன்னனை பற்றிய கல்வெட்டுக்கள் சரப்பனஞ்சேரி வீமீஸ்வரர் கோயிலில் இடம்பெற்றுள்ளன. இந்த ஆலயம் தாம்பரத்தில் இருந்து காஞ்சிபுரம் செல்லும் வழியில் படப்பையை தாண்டி 2 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ளது. சென்னையின் புறநகர் பகுதியான படப்பையை ஒட்டி இருக்கிற சரப்பனஞ்சேரியில புகழ்பெற்ற வீமீஸ்வரர் ஆலயம் அமைஞ்சிருக்கு. இந்த கோயில் 1000 ஆண்டுகளுக்கு முன்பு கட்டப்பட்ட கோயில். இந்த கோயில் இன்னைக்கு மிகவும் சிதிலமடைந்த நிலைமையில காணப்படுது. கோயில் சிதிலமடைந்தாலும் கோயிலினுடைய அடிக்கட்டுமான பகுதி இன்னமும் சிதிலமடையாமலே காணப்படுகிறது. இந்த கோயிலை சுற்றி ஏராளமான கல்வெட்டுகள் இருக்கின்றன. இந்த கல்வெட்டுகளிலே நீலகங்கரை மன்னர்களை பற்றிய குறிப்புகள் காணப்படுகிறது. குறிப்பாக பிள்ளையார் நீலகங்கரையன் என்ற மன்னனை பற்றிய குறிப்புகள் இங்க இருக்கிற கல்வெட்டுகள்ல காணப்படுகிறது. அந்த பிள்ளையார் நீலகங்கரையன் என்ற மன்னர் இந்த கோயிலுக்கு அளித்த தானங்களை அந்த கல்வெட்டுகள் தெரிவிக்கின்றன. அந்த கல்வெட்டுகளை இப்பவும் நீங்க கோயிலுக்கு வந்தீங்கன்னா நீலகங்கரையன் என்ற அந்த சொல் தெளிவாக படிக்கக்கூடிய நிலையில இன்னமும் காணப்படுகிறது. நீலகங்கரையன் என்பது தெளிவாக தெரியுது. பிள்ளையார் நீலகங்கரையரின் புகழ் காக்கும் மற்றொரு ஆலயம் மணிமங்கலம் வைகுந்த பெருமாள் ஆலயம்.